நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். குறை கூறிய மூதாட்டியிடம் வாயை மூடு என்றதால் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீரம் தரங்க. 4000 ரூபாய் வாங்கினீங்களா? சொல்ல போறீங்க. ஏய், சுளுக்குறானா சுதி சேர்க்கிற? எனக்கு இதான்ப்பா தெரியும். எடு. எப்படிங்க சுளுக்கு பிடிச்சது? சும்மா தூக்குனீங்களா? சும்மா இறக்குனீங்களா? வாய்க்கா வெட்டினீங்களா? வாய்க்கா அடைச்சிங்களா? இனிமேல் பேசுற செருப்பு குண்டி அடிப்பா, அதுவும் பிஞ்ச செருப்புல அடி. தேவை எனக்கு இதெல்லாம். மரம் வெட்டினீங்களா? மரம் நட்டீங்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிக்கிறாங்க. யோ, கிட்டத்தட்ட என் வயசுல கொஞ்சம் கம்மியா இருக்கும். 10 வயசு. எனக்கு 20 வயசு. பார்த்தா தெரியாது என்ன 20 வயசு. இங்க இருக்கிற நாட்டில் இல்ல எவ்வளவு போடுறலாம் 50 வயசு 60 வயசு தாண்டினாங்களா கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நீங்களா பள்ளிக்கூடத்துல பட்டு இருக்கீங்களா? ஏன் போகல? உங்க அம்மா அப்பா படிக்க வைக்கல. நீங்க அப்ப படிக்கணும்னு நினைச்சா கூட அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, பார்த்துதான் தலைவாட்டே இருப்பாரு. இதெல்லாம் அனுபவம். ஏன்னு கேட்டா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஆமா நீ படிச்சு தான் கீழிக்க போறியா? எல்லாம் மகளிருக்கு பூரா சந்தோஷம். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா, 4000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓசு பஸ்ல போறீங்க. அது மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து ஒரு முதலமைச்சரை அழைத்து வந்து என்ன கணக்கிற மைனரு இத கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கிக்கிற சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க? இத வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கா பக்கம் வர சொன்னாங்க. அடையன் கிளுகிழுப்ப. நம்மளுக்கெல்லாம் சரக்குக்கு சைடிஸ் கிடையாது, சைடிஸுக்கு தான் சரக்கு. என்ன பண்ணீங்க? அப்பா பாமரை அது கூட தகாரப்பட்டியை தூக்கி கொண்டு சென்னைக்கு வந்தவர் அல்ல தலைவரை பத்தி. அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க. பிப்ரவரி 30 உலகம் அழிய போதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதையாமல என்கிட்ட கேட்க கிறுக்கு போயில. அதையா என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்லல, நீங்களாம் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறாங்க. அப்ப நீங்க என்ன கேட்க தேவாங்க போயில. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டு, இது முத்து, இது பவளம், இது வைரம், இது வைடூரியம், இதுக்கு பேர் வைக்கலை. இதெல்லாம் விட்டுருங்க. முன்ன நீங்க சாமியார் கெட்டப்ல இருந்தீங்க, இப்ப ஸ்டேட் கெட்டப்ல இருக்கீங்க. என்னது? டேய், ஃப்ராட கொஞ்சம் பிராடா பண்ணலாம்னு ஐடியா பண்ணேன். அதான் கெட்டப்ப கூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நாங்க போறோம். இதுக்கு முன்னாடி எப்படி போயிட்டு இருந்தோம்? நாங்களா அவங்களை வந்து கொடுங்க, எங்களுக்கு வேணும், மகளிருக்கு வேணும் நாங்க கேட்கல. நீங்களா ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க, நீங்களே ஃப்ரீ பஸ் பாருங்க, நீங்களே பேசுவீங்களா? அதுக்கு எதுக்கு ஓசில பஸ் விடுறீங்க? காசு கொடுத்தே விடுங்க. ஓசி கொடுக்குறாங்க. ஓசி நாங்கள் 7 நாளாக நாங்கள் காசு கொடுத்து போல காசு கொடுத்து தான் போயிருக்கிறோம். 1000 பாஸ் எடுத்துருக்குறோம். ஓசு பஸ்ல போறீங்க. எதுக்கு ஓசில பஸ் விடுறீங்க? காசு கொடுத்தே விடுங்க. உரசுறாங்க, எல்லாமே தான் நடக்குது. இதில் நீங்கள் மறுபடியும் காசுக்கே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே டிரைவர் கண்ட்ராக்டர் எல்லாருமே ஓசி ஓசி ஓசி. இதுன்னா இவங்கன்னா ஓசி கொடுக்குறாங்க. ஓசி நாங்கள் 7 நாளாக நாங்கள் காசு கொடுத்து போல காசு கொடுத்து தான் போயிருக்கிறோம். 1000 லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அப்படின்னு அவங்க பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எல்லாருமே காமன் தான் இதில். ஸோ என்ன ஆக்சுவலாக இதில் வந்து அவங்க ரெவன்யூ எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து ஏன்னா அமைச்சரே ஓசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பொன்முடி இருக்காருல்ல, உண்மையிலேயே நாமெல்லாம் வேலுநாச்சியாரோட பேத்தியா இருந்து
கண்ணகி பெரும்பாட்டியினுடைய வம்சாவளியா இருந்து இன்னும் இருக்கக்கூடிய வீர மரத்திகளுடைய ரத்தம் நம் உடம்புக்குள் ஓடி இருந்தது என்றால், ஓடி இருக்கிறதை நாம் உணர்கிறோம் என்றால், அன்னைக்கே பொன்முடியை ஓட ஓட விரட்டிருக்கணும். ஓசியில தானே போறீங்கன்னு கேட்கிறார். யார் அப்பா வீட்டு சொத்து? என் வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா? வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா? வீட்டுக்காரர் வந்துக்கிறாரா? போயிட்டாரா? 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 பாவம். நல்ல விளையாடுதான் நீ. ஆமா, வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? கடந்த 7ஆம் தேதி சென்னையில் தந்தை பெரியார் திராவிட கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொன்முடி ஒருவர் விலைமாது வீட்டிற்கு போனதாகவும், அந்த நபரிடம் விலைமாது நீங்கள் சைவமா வைணவமா என்று கேட்டதாகவும், புரியாமல் விழித்த நபருக்கு அதற்கான விளக்கத்தை அந்த பெண் கூறுவது போன்றும் பொன்முடி ஆபாச கதை ஒன்றை சொன்னார். கேட்பதற்கே காது கூசும்படி பொன்முடி அளந்துவிட்ட ஆபாச கதை வேகமாக பரவி வரும் நிலையில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 பேருக்கு ஒரே இரும்பு கம்பி ஜெயில் தான், ஒரே தட்டு தான், ஒரே களி உருண்டை தான், ஒரே கள்ள உருண்டை தான். இங்க பார், கடவுள் கொள்கையை பரப்புவதில் காமச்சோயை அதிகம் கையாண்டது சைவமே வைணவமே. இதான் தலைப்பு. சைவமா வைணவமே காமச்சோயை பரப்புவதில்னு. இந்த மகளிர்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஆனா அதுக்கு மகளிருக்கே நிறைய டிக்கெட் கொடுத்து வர வச்சேன். உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்பண்ண. ஊரு பெரிய மனுஷெல்லாம் மொத்தமா வந்து நினைக்கிறாங்க. யார் எதை கேட்டாலும் மாறி எதை சத்தியமா இல்லைன்னு வந்து சொல்லு. வா. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.